ஆங்கில வழிக்கல்வி என்பது ஒரு நாடக கல்வி. எப்படின்னா, இவங்க ஒண்ணுமே பசங்களுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அந்த தடி புத்தகங்களா இருக்குது. அ இலவசமா இப்ப நீ பாடப்புத்தகம் எதுவுமே செலவு பண்ணாத. எல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணி புத்தகங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில குடுத்தோனே, அந்த புத்தகங்கள பார்த்தா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. போக போக புரிஞ்சுருவாங்க அப்படின்னு நெனைக்கிறாங்க. போக போக அது எப்படி இன்னைக்கு புரியலன்னா, எப்ப என்னைக்கு புரிய போகுது? அதுவே தமிழ்ல குடுத்துருந்தா அவங்களுக்கு இப்பவே புரிஞ்சிருக்கும். அதில என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்பவே அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆங்கிலம் என்பது போக போகத்தான் அது புரிகிற ஒரு மொழியாக இருக்கும் என்று நம்புகிறார்கள். போக போக புரிஞ்சவங்க யாருன்னா, கொஞ்சம் பேருக்கு தான் போக போக அது புரியும். அவங்க தான் நம்பிக்கை குடுக்குறாங்க மத்தவங்களுக்கு. இந்த மாரி எனக்கு புரியலன்னு சொல்றாங்கல்ல, ஆங்கிலத்தில எனக்கு பாடம் புரியல அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு நம்பிக்கை குடுக்குறவங்க யார் தெரியுமா? போக போக முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அந்த கொஞ்சம் பேரு நெறைய பேருக்கு நம்பிக்கை குடுக்குறாங்க. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு ஆரம்பத்தில. போக போக எனக்கு அது எல்லாமே புரிஞ்சிருச்சு. அதனால நீங்க அத நம்பிக்கை இழக்காதீங்க. போக போக நீங்க புரிஞ்சுப்பீங்க. அப்படின்னு ஓஹோ! போக போக புரிஞ்சிரும் போலுக்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அது எப்படி புரியும்? அப்படிங்கிற கேள்வியோடைய அந்த மாணவர்கள் அந்த ஆங்கிலத்தில் பாடத்தை கற்றுக்கொள்கிறார்கள். பலருக்கு அது போக போக அது புரியும்னு சொன்னாங்கல்ல, அது நடக்கவே இல்ல. ஒரு சிலர் மட்டும் தான், ஆமா அவர் சொன்னது சரிதான். போக போக எல்லாத்துக்கும் வந்துரும்னு கொஞ்சம் பேர் தான் அந்த அந்த நிகழ்வில், அந்த மாற்றத்தில் தேர்ச்சி பெறுகிறார்கள். எல்லாரும் தேர்ச்சி பெறல. போக போக ஏன்பா புரியணும்? இப்பவே புரியணும் உனக்கு. அப்ப அதுக்கு எளிதான ஒரு வழி இருக்குல்ல, தாய்மொழி. தாய்மொழியில கல்வி கத்துக்கிட்டாக்கா, எளிதா இப்பவே நீ புரிஞ்சுக்கலாமே. போக போக ஏன் புரியணும்? போக போகன்னா எப்ப? 10 வருஷத்துக்கு அப்புறமா? அப்போ அந்த 10 வருஷமும் வீணா தானே போச்சு. அதனால இப்பவே நமக்கு புரியணும்னா, அது தாய்மொழியில் தான் முடியும்.